Hello friends, welcome to Vivekam V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட்ல உள்ள டைப் 3 மாடல் क्वेश्चंस தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த சம் பாருங்க. After walking 6 meter, I turn right and cover a distance of 2 km. Then turn left and cover a distance of 10 km. Now I am moving towards the south. From which direction did I start my journey அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? After walking 6 meter, I turn right and cover a distance of 2 km அப்படினு கொடுத்திருக்காங்க. பட் எந்த டைரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், எந்த டைரக்ஷன் பார்த்து மூவ் பண்ணனும்ங்கற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு கொடுக்கல. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா எந்த டைரக்ஷன் பார்த்துனாலும் நீங்க என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ after walking 6 meter. ஓகே, 6 மீட்டர் மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஐ டர்ன் ரைட். ரைட்னாலே என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ இதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டர்ன் ரைட் டர்ன் பண்ணி 2 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் தென் டர்ன் லெஃப்ட். லெஃப்ட்னாலே என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது லெஃப்ட் டர்ன் பண்ணி 10 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நவ் ஐ ஆம் மூவிங் டுவர்ட்ஸ் த சவுத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் மூவ் பண்ணுற டைரக்ஷன் வந்து சவுத் டைரக்ஷன். அப்போது இது சவுத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக நார்த்தாக தான் இருக்கும். நார்த்துக்கு கிளாக் வைஸில் ஈஸ்ட் வரும், நார்த்துக்கு ஆன்டி கிளாக் வைஸில் வெஸ்ட் வரும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் விச் டைரக்ஷன் டிட் ஐ ஸ்டார்ட் மை ஜேர்னி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது என்னோட ஜேர்னியை நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்ன டைரக்ஷன்? நார்த் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி நார்த். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சோனி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹர் ஆஃபீஸ் ஆஃப்டர் வாக்கிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 மீட்டர். அப்போது சோனிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க 50 மீட்டர் ஃபஸ்ட்டு நடக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஷீ டர்ன்ஸ் 90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது இதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது 90 டிகிரி டேர்ன் பண்ணி அண்ட் வாக்ஸ் 100 மீட்டர். ஓகே, 100 மீட்டர் நடக்கிறாங்க. இப்போ இது வந்து என்னது? 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அகெயின் ஷீ டர்ன்ஸ் 90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது திஸ் இஸ் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது அகெயின் அவங்க டேர்ன் பண்ணி 90 டிகிரி நிற்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 மீட்டர். இப்போது அவங்க ஒரு 50 மீட்டர் மூவ் பண்ணுறாங்க. டேர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்னாலே என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ அவங்க லெஃப்ட் டேர்ன் பண்ணி 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஷீ தென் டேர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்னாலே என்னது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணி 20 மீட்டர் நடக்கிறாங்க. ஃபைனலி ஷீ டேர்ன்ஸ் டு ஹர் ரைட். ரைட்னாலே என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ டேர்ன் பண்ணிட்டாங்க ரைட் சைட் அண்ட் ரீச் ஹாஸ்டல். அவங்க ஹாஸ்டலை ரீச் பண்ணிட்டாங்க. விச் இஸ் இன் சவுத். அந்த ஹாஸ்டல் எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்கு? சவுத்தை பார்த்து இருக்குது. ஓகேவா? அப்போது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் விச் டைரக்ஷன் ஷீ இஸ் ஃபேஸிங் பிஃபோர் ஷீ டேர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் 90 டிகிரி இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இது சவுத்தாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? மேலே நார்த்தாக இருக்கும், இப்போ வலது பக்கம் ஈஸ்ட்டாக இருக்கும், இங்கே வெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எந்த டைரக்ஷன் பார்த்து நின்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதான் ஃபஸ்ட்டு 90 டிகிரி டேர்ன் பண்ணது. அப்போது அவங்க ஈஸ்ட்டை பார்த்து நின்றுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஈஸ்ட். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டைப் மாடல் கொஷின்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.